வேலை திட்டத்தில் முறைகேடு. ஒன்றிய குழு கூட்டத்தில் ஆதாரத்துடன் கேள்வி எழுப்பிய உறுப்பினர் பதில் கூற முடியாமல் அதிகாரிகள் திணறல். திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் ஒன்றிய பெருந்தலைவர் திருமதி ராஜாத்தி செல்வசேகரன் தலைமையிலும் துணை பெருந்தலைவர் கருணாகரன் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஒன்றிய குழு உறுப்பினர் வி.எம். பிரகாஷ், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் அதன் பணியாளர்களுக்கு நடுவண் அரசு 100 நாள் வேலை வழங்குவதற்கான சட்டத்தை கடந்த 2005ஆம் ஆண்டு நிறைவேற்றியதாகவும், அதன்படி 100 நாள் வேலை வழங்க வேண்டியது அரசின் கடமை என்றும், தேர்தல் நேரத்தில் கூட பல பகுதிகளில் வேட்பாளர்கள் 100 நாள் வேலை பணியாளர்களிடம் வாக்கு சேகரித்ததாக ஊடகங்களில் செய்தி வெளியானதாகவும், ஆனால் சோழபுரம் ஒன்றியத்தில் 5 நாள் கூட வேலை வழங்கவில்லை என்றும், ஊரக வேலை திட்டத்தில் பணியாளர்களுக்கு வேலை வழங்காமல் இயந்திரங்களை பயன்படுத்துவதால் அதனை நம்பி வாழும் பட்டியல் இன மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவது குறித்தும் அதில் நடைபெறும் முறைகேடு தொடர்பான ஆதாரங்களுடன் எடுத்துக்காட்டிய வி.எம். பிரகாஷ் எழுப்பிய கேள்விக்கு பதில் கூற முடியாமல் அரசு அதிகாரிகள் திணறினர். மேலும் அப்பகுதியில் நில ஆக்கிரமிப்பு, நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகள் போன்றவற்றை எல்லாம் அரசு அதிகாரிகள் கண்டும் காணாமல் மெத்தனமாக செயல்படுகின்றன. இந்த கூட்டத்தில் பொது வட்டார வளர்ச்சி அலுவலர் சாந்தினி, திட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் மாணிக்கம் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். முன்னதாக கேரள மாநிலம் வயலார் பகுதியில் ஏற்பட்ட மலைச்சரிவில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, அந்த பகுதியில் இருந்தாங்க மொத்த வெளியில இப்போ 50 பேர் இருக்காங்க, இல்ல வெளியில வந்து 50 பேர் இருக்காங்க இந்த சம்பந்தப்பட்டவங்க. அப்ப இடம் இல்லைன்னா நீங்க இவ்வளவு பேர் காடு கொடுக்க அரசுல வந்து கண்துடைப்பு பண்ணீங்க. NRGS ஸ்கீம்ல வந்து சாலை அமைக்கிறதெல்லாம் வந்து நீங்க மெஷினரிஸ்ல போட்டீங்கன்னாக்கா இவங்களுக்கு எப்படி வேலை கொடுப்பீங்க நீங்க சொல்லுங்க. நீங்க இல்ல மேடம், நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்ப நீங்க சொல்றேன், இவ்வளவு கால் எதுக்கு எடுத்து வந்தா தெரியுங்களா? ஏற்கனவே இதே மாதிரி ஒரு மன்றம் கொடுத்தா நம்ம பேசியிருக்கோம் ஆரம்ப காலத்துல. நடுவில் சரியா சில இடங்கள்ல வந்து இவ்வளவு பேர் கொடுக்கல. நீங்க நான் சொல்றேன், இப்ப சொல்றேன், நீங்க இதை வந்து சரிப்படுத்தல அப்படின்னாக்கா அடுத்த வாரம் இந்த ஆபீஸ் முன்னாடி நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். இவ்வளவு பேர் இப்ப வெளியில இருக்காங்க, கூப்பிட்டோமா? சொல்லுங்க, கூப்பிட்டுங்களாங்க? ஏன்னா 100 நாள் சொல்லிட்டு 100 நாள்ல 5 நாள் கொடுக்கல. இன்னும் கேட்டா அவங்க பட்டியல் இனத்தவர் தெரியுங்களா உங்களுக்கு? எதுக்கு நம்ம பட்டியல் இனத்தவர் வந்து அந்த கிராமத்துல எந்த வேலைக்கு போக முடியும்? ஏன்னா ஊராட்சி மன்ற தலைவர் வந்து சரியா செயல்படலன்னா அரசு அதிகாரிகள் தான் செயல்படணும். இப்போ அடுத்த வருஷம் பண்ணுவீங்களா? நீங்க சொல்லுங்க, இது யார் பிரஷர் போட்டு வாங்க சொல்லுங்க, யார் பிரஷர் போட்டு வாங்க சொல்லுங்க.